ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதாவது நம்ம உடுத்துகிற ஆடை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எல்லா இடங்கள்லையும் நம்ம வேலை பார்க்குற இடம் அல்லது நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உடுத்திருக்கிற ஆடையை பொறுத்து தான் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எடை போடுவாங்க. முதல்ல யூ நெவர் கெட் ஏ செகண்ட் சான்ஸ் டு மேக் எ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஒரு முதல் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்காது. அதனால எப்பவுமே ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது காரணம் எல்லாரும் இன்ஸ்டான்ட் ஜட்மெண்ட் அதை வச்சு தான் பண்ணுவாங்க. புதுசாக நீங்கள் ஒருத்தங்களை பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போட்டிருக்கிற ஆடையை வச்சு அவங்க இன்ஸ்டான்ட் ஜட்மெண்ட் அதுதான் வரும். இப்போ நீங்கள் ஒரு டிஷர்ட் போட்டிருந்தீங்கன்னா ஓகே ரொம்ப ஒரு கேஷுவலான ஆள் போல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அதுவே நீங்கள் ஒரு ஃபார்ம்லா இருந்தீங்க அப்படின்னா ஓகே ஒரு கொஞ்சம் சீரியஸ் டைப் போல ஒரு ப்ரொஃபஷனல் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது டிசிப்ளின்டு ப்ரொஃபஷனல் அப்படிங்கிறலாம் வந்து உண்மையிலே இருக்குமா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் அந்த ட்ரெஸ் வந்து முதல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து உங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து அதை வெளிப்படுத்துன்னு சொல்றாங்க. உதாரணமா ஒரு கிளீனான ட்ரெஸ், சுத்தமா கிளீன் அட்டையர் அண்ட் வெல் அயன்டு ட்ரெஸ் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆர்கனைஸ்டான ஒரு பங்க்சுவலான ஆள் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும். அதே மாதிரி உங்க ரோல் அண்ட் ஸ்டேட்டஸை முடிவு பண்ணும். உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ் வந்து உங்களுடைய அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து வெளிப்படுத்தும். உதாரணமாக நீங்கள் வந்து அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டு இன் பண்ணாமல் அல்லது வந்து சட்டைக்கு பொருந்தாத பேண்ட்டுக்கு பொருந்தாத சட்டை இந்த மாதிரி நம்ம போட்டிருந்தோம்னா பார்க்கும்போதே வந்து ஒரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அதனால ஆடை தான் உங்கள் மேலே ஏற்படக்கூடிய மரியாதையை முடிவு பண்ணுது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும், எவ்வளோ சம்பாதிச்சாலும், சொசைட்டியில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் இருந்தால் கூட அந்த ஆடை தான் முக்கியமாக முடிவு பண்ணுது. ஸோ இன்னொன்று இது வந்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பேசாமலே நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். இப்போ நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு நீங்கள் வந்து உட்கார்ந்தா கூட நீங்கள் பேசாமலே நீங்கள் சில சிக்னல்ஸ் வந்து அவங்ககிட்ட தெரிவிக்கிறீங்க. ஓகே இவர் ஒரு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு, ஸோ இவர் இப்படி தான் இருக்கலாம், ஒருவேளை ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம். அதுவே நீங்கள் ஒரு டிஷர்ட் போட்டிருக்கீங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா ஓகே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆள் போல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். லுங்கி இந்த மாதிரி வந்து உடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கிராமத்தை சுற்றிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் நம்ம கவனமாக இருக்கணும். இன்னொரு வார்த்தை இருக்குது சைக்காலஜியில், என்க்ளோத்டு காக்னிஷன் சொல்லுவாங்க. என்க்ளோத்டு காக்னிஷன் அப்படிங்கிறது நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸே நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கிறாங்க. உதாரணமாக நீங்கள் ஒரு பிளேசர் போட்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் பேசுறதுலேயே வந்து அந்த மாற்றம் தெரியுங்கிறாங்க, உங்க ஆக்ஷன்ஸ்ல மாற்றம் தெரியுங்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேஷுவல்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றதே வந்து நீங்க பேசுறதுலயும் ரிலாக்ஸ்டா வரும் அப்படிங்கிறாங்க. அதனால வந்து இந்த என்க்ளோத் காக்னிஷன் அப்படிங்கிறது நீங்க ரொம்ப ஷார்ப்பா ட்ரெஸ் போட்டீங்கன்னா யூ வில் ஃபீல் வெரி ஷார்ப் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து கார்ப்பரேட் செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் போடணும்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். ஸோ அதனால ஒரு போஸ்டர், ஸ்பீச் அண்ட் அட்டையர் இது எல்லாம் தான் முடிவு பண்ணுது நீங்க யாரு அப்படிங்கிறது. அதோட முக்கியமா என்னன்னா அந்த வேலை பார்க்குற இடத்துல எம்ப்ளாயிஸ் may feel more competent when they wear a work specific attire ன்னு சொல்றாங்க. அதாவது அந்த வேலை சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வரும்போது அவங்களுக்கு இன்னும் கூட அந்த வேலை பார்ப்பதற்கான உள்ளார்ந்த குணாதிசயம் வந்து மாறுது. அதன் மூலம் அவங்க நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படிங்களா அந்த ஆய்வு முடிவு சொல்றது. எப்பவுமே நீங்க என்ன பண்ணுங்க, ப்ராப்பரா ட்ரெஸ் பண்ணுங்க. அது ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அல்லது நம்ம பணிபுரிகிற இடமா இருக்கட்டும், அல்லது பொதுவெளியாக இருக்கட்டும், இதுல கவனமா இருங்க.